எல்லாத்துக்கும் வணக்கம். ஆர்கே டெக்ஸ் வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம். நமது ஆர்கே டெக்ஸின் புதிய வரவா நம்ம உள்ள ஒன்று கொண்டு வந்திருக்கோம். நம்ம அந்த வீடியோவை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. வணக்கம். நம்ம புதிய வரவு பற்றி சொல்லியிருந்தோம். புதிய வரவு பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம நம்மகிட்ட இருக்கிற என்னென்ன மிஷின் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருவோம். என்ன பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது, நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுவோம். இப்போ நம்ம வந்து பனியன் துணியிலிருந்து நூலை பிரிச்சேக்கிற மிஷின் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாரும் வந்து நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னீங்கன்னா, சார் நீங்கள் மிஷின் கொடுக்குறீங்க, துணி கொடுப்பீங்களா, நூல் எடுத்துக்குவீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் பணம் கட்டினா நீங்கள் எத்தனை நாளில் மிஷின் கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 மிஷின் நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம். இது வந்து வரும் போகும், எல்லா நாளும் வரும் போகும். இன்னைக்கு வந்து இவ்வளோ மிஷின் சேல்ஸ் ஆகுது நம்ம கம்பல்சரியாக சொல்ல முடியாது, சரிங்களா? நம்ம வந்து மிஷின் வந்து எப்பவுமே ஸ்டாக் வச்சுருக்கோம். நம்ம ஒரு தொழில் பண்ண, நீங்கள் எப்படி ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு மிஷினுக்கு வந்து 70,000 80,000 வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ, சாதாரண மக்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுறாங்களோ, அதே தான் நான் வந்து மிஷினுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் மிஷின் வாங்கி வச்சுருக்கேன், சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஒரு தொழிலை வந்து எதுலேயுமே வந்து நம்ம முன்னேற முடியாது. நம்மளுடைய கை காசு போடணும். உங்கள்கிட்ட நான் வாங்கி ஆர்டர் எடுத்து நான் பண்ணி அது 4 நாள் ஆகும், 1 வாரம் ஆகும் அந்த மிஷின் வர்றதுக்கு. அந்த டைமிங்கே நம்மக்கிட்ட கிடையாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முதல்ல வந்து கொள்முதல் போட்டு மிஷின் உள்ளே இறக்கி வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ வந்து மிஷின் நீங்கள் உடனே நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாரும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மிஷின் மட்டும் வாங்குறீங்க, துணி கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. துணி வந்து நிறைய பேர் வந்து துணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நூல் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற பதில் நிறைய வருது. சார் பைபேக் தான் சும்மா சொல்கிறதோட சரி, யாரும் சரியாக பண்ணுறதில்ல, முறையாக பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. வாஸ்தவம் தான், நிறைய நடக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேயே நிறைய அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. நம்ம அதை கண் கூட பார்த்துட்ருக்கோம். ஏன்னா பாக்கு மட்டையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் டெல்லியிலேருந்து மிஷின் வருது. அந்த மிஷினு அதெல்லாம் வந்து இங்கே யாரும் வந்து அதிகமாக பண்ணுறதில்ல. பண்ணுறாங்க, அதை வந்து பைபேக் யாரும் மேக்ஸிமம் எடுக்கிறதில்ல. நம்ம இத்தனை நாளாக பார்த்த வரைக்கும், சரிங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியிருந்தே வந்து அதில் வந்து யாரும் அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. ஸோ அதனால பாக்கு மட்டை, மெழுகுவர்த்தி இதெல்லாம் வந்து யாருமே பைபேக் எடுக்கிறேன்னு சொல்லி எடுக்கிறதில்ல. ஸோ இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட தொழில் வந்து அந்த மாதிரி கிடையாது. நம்மளோட தொழில் எல்லா பக்கமே வந்து இருக்கிறதா. இந்த பனியன் வேஸ்ட் வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலும் இருக்கும். நீங்கள் வேணால் போய் வந்து மிஷின் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையிலையும், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய் பிரித்த நூல் இருக்கா, வேஸ்ட் நூல் இருக்கான்னு கேளுங்க. அவங்க ஒரு பொட்டலம் கட்டி வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இந்த தொழிலோட நம்ம பண்ணுறதுக்கு முக்கிய காரணம். அதான் நீங்கள் துணி கொடுப்பீங்களா, நூல் எடுத்தீங்களா கேட்குறாங்க. பாருங்க, இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற துணி தான். நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பண்டல் ஸ்டாக் இருந்துச்சுனாவே, 20 பண்டல் ஸ்டாக் இருந்துச்சு, இது வந்து 20 போது ஒரு மூட்டைக்கு 50 கிலோ வரும். நாங்கள் பிரித்து வச்சுருக்கோம். இல்லை இப்போ 20 கிலோ 20 பண்டல் ஸ்டாக் இருக்குது அப்படின்னாவே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சுத்தமாக வந்து நாங்கள் மெட்டீரியல் வந்து ட்ரை பண்ண விட மாட்டோம். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மிஷினுக்கு வந்து குறைஞ்சது மினிமம் 300 கிலோ எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 6 மிஷினுக்கு மட்டும்தான் மெட்டீரியல் வரும். ஸோ நாங்கள் 20 கீழே குறைய நாங்கள் என்றைக்குமே விட மாட்டோம். என்ன பண்ணுவோம், உடனே வந்து மெட்டீரியல் துணி எடுத்து வந்துடுவோம், ரா மெட்டீரியல் வாங்கிடுவோம். வாங்க, அதையும் நான் காமிச்சிட்றேன். ரா மெட்டீரியல் இருக்குது, வந்திருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை, இன்னைக்கு மணி 8:30 மணி ஆச்சுங்க. வந்துட்டு இருக்கு, லோடு இறங்கிட்டு இருக்கு. ஆமா, இப்படி போடு. இதான் நம்மளுடைய மெட்டீரியல், இதான் ரா மெட்டீரியல். நம்ம இதை தான் கொடுக்குறோம். ஒரு லோடு கிட்டத்தட்ட 50 மூட்டை வந்திருக்குங்க. 50 மூட்டை வந்திருக்கு. நம்ம இது கொடுத்துருவோம். பசங்க வந்து நம்ம தீர வந்து நம்ம இதை கொடுத்துருவோம், சரிங்களா? இதுதான் நம்மகிட்ட மெட்டீரியல். அதே மாதிரி வந்து நீங்கள் நூல் எடுத்துக்குவீங்களா, ஓகே, நீங்கள் மெட்டீரியல் கொடுக்குறீங்க, ரா மெட்டீரியல் கொடுக்குறீங்க, பைபேக் எடுத்துக்கலான்னு கேட்குறாங்க. கம்பல்சரியாக பைபேக் எடுத்து, இது பூரா பைபேக்கோட நூல் தான். இது பூரா பைபேக் எடுத்து இது கொஞ்சம் தைச்சிருங்க. அப்புறமா இது பூரா பைபேக் தான், பைபேக் எடுத்த நூல் தான். பாருங்க பசங்க, இங்கே நூல் இந்த மாதிரி வந்து எங்ககிட்ட பண்டலாக வரும். நம்மளுடைய பழைய கஸ்டமர்ஸுக்கு தெரியும் நம்ம எப்படி பண்டல் எடுக்கிறோம்,
எப்படி நம்ம துணி கொடுக்குறோம், எப்படி நூல் எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எங்ககிட்ட நூல் கொடுத்து அடுத்த நாளே பேமெண்ட் கொடுத்துருவோம். லேட் ஆகிட்டு இருந்தது, இப்போ வந்து நூலுக்கு வந்து டிமாண்டில் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எங்ககிட்ட மெட்டீரியல் வருதா, உடனே பேமெண்ட், அடுத்த நாளே பேமெண்ட் கொடுத்துருவோம். இது வந்து நார்மலாக ஒரு மிஷின் 72,000 கொடுக்குறோம், 50 ரூபாய்க்கு மெட்டீரியல் கொடுக்குறோம், திருப்பி எடுக்கிறது 80 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து நம்ம நார்மலாக போயிட்டுருக்கு. இது வந்து மிஷினில் வந்து துணியை விட்டோம்னா அதுவாக அரைச்சி வந்துடும். அதுக்கு மெட்டீரியல் அதில் பிரித்து வர நூல் இதுதான். இது பூரா நூல் பண்டல் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இது 50 கிலோ பண்டல், இது தைக்கணும், இது தைச்சு நம்ம கொண்டு போயிடுவோம். சரிங்களா? தைச்சு இந்த மாதிரி அட்டி போட்டு வச்சுருவோம். இதுதான் எங்களோட தொழில். எங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கேயே மிஷின் வாங்கிக்கலாம், நீங்கள் நூல் இங்கேயே வந்துடும், துணி இங்கேயே கொடுத்துருவோம், மெட்டீரியல் கொண்டு வந்து இங்கேயே எங்கிட்ட டெலிவரி கொடுத்துடலாம். மிஷின் இங்கே, வேறு பக்கம் டெலிவரி, வேறு பக்கம் குடோனு, அங்கே ஸ்டாக் இருக்குது, அப்படி இருக்குது இல்லை, எல்லாமே நேச்சுரல். ஒரே இடத்துல எல்லாமே இருக்குது. நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. மிஷின் ஒரு பக்கம் வாங்கிட்டு, துணி ஒரு பக்கம் வாங்கிட்டு, நூல் ஒரு பக்கம் கொடுக்கறதுக்கே நம்மக்கிட்ட பேச்சுக்கு இடம் இல்லை. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மிஷினு, துணி எல்லாமே நம்ம ஒரே இடத்துல பண்ணுறோம். ஒரே இடத்துல சப்ளை பண்ணுறோம், ஒரே இடத்துல டெலிவரி எடுக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் போய் அலைய வேண்டியதில்லை. அதே மாதிரி நீங்கள் மிஷினுக்கு பணம் கட்டினீங்கன்னா, வண்டி வந்ததுன்னா நீங்கள் கையோடு நாங்கள் வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். எத்தனை மிஷின் வேணாலும் நாங்கள் வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த ஆட்டோவில் டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணிடுவோம். புக் பண்ணிவிட்டு அந்த எல்ஆர் காப்பி உங்ககிட்டயே கொடுத்துருவோம். இன்றைக்கி எல்ஆர் காப்பி இன்றைக்கி டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணுனா நைட்டு தான் டிரான்ஸ்போர்ட் டெலிவரி போவாங்க. ரெகுலர் சர்வீஸ் லாரி சர்வீஸில் போட்டு விட்ருவோம், நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும், சென்னையாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் மைசூர் வரைக்கும் தான், எங்கே போனாலும் சரி, அடுத்த நாளில் உங்கள் கைக்கு வந்துடும். ஒரு 11 மணி, அடுத்த நாள் காலையில் 11 மணிக்கு வந்துடும். இன்றைக்கி 1ஆம் தேதி நீங்கள் எனக்கு புக் பண்ணுறீங்கன்னா 2ஆம் தேதி வந்து உங்களுக்கு வந்து கைக்கு வந்துடும். மிஷினரிஸாக இருக்கட்டும், பண்டலாக இருக்கட்டும். இது எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு போகிறது அப்படிங்கிற சில பேர் நினைக்கலாம். நான் அன்னையிலேருந்தே சொல்லியிருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாரி சர்வீஸ். நீங்கள் ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா அனுமார் வந்து பார்த்தீங்கன்னா மலை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு வேனில் பார்த்துருப்பீங்க, ஏபிடி பார்சல் சர்வீஸ். நம்ம அதில் தான் நம்ம போடுறோம். அந்த மாதிரி சர்வீஸ் தான் கொரியர் அனுப்புகிறோம். ரெகுலர் சர்வீஸ் கொரியர் மாதிரி கிடையாது, அது ஒரு டிரான்ஸ்போர்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு ரெகுலர் சர்வீஸ் இன்றைக்கி போட்டால் நாளைக்கு கைக்கு வந்துடும். அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது, நாங்களே புக் பண்ணி விட்டுருவோம். நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்கள் இடத்துக்கே ஹோம் டெலிவரியே நாங்கள் போட்டு விட்ருவோம். நாங்கள் எங்களோட பில் காப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அண்ட் ரா மெட்டீரியல் வந்து ஹோம் டெலிவரி அப்படின்னு சொல்லி அந்த பில் காப்பியில் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பில் காப்பியில் வந்து உங்களுக்கு வந்துடும், ஹோம் டெலிவரி வரும்போது உங்களுக்கு நேராக வீட்லேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நீங்கள் வெயிட்டு தூக்கணுமே அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வெயிட் உள்ளே கொண்டு வந்து போகிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50-100 கேட்பாங்க. இதான் வந்து உண்மையான ரீசன். நம்ம வந்து இல்லை உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுத்துறாங்க அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். இதுதான் நேச்சுரல். நம்ம நேச்சுரலாக உண்மையை உடச்சி பேசுகிறோம், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் வந்து துணிக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நூல் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற பயம் உங்களுக்கு தேவையில்லை. நம்ம வந்து பைபேக் எடுக்கிறோம் அப்படின்ட்டு 14 வருஷத்துக்கு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். அது மேலே பார்த்து மட்டும் கூடாது. ஏய் ஆராம்சே 14 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறோம். நம்ம வந்து நம்ம துணி 14 வருஷத்துக்கு மெட்டீரியல் கொடுப்போம், 14 வருஷத்துக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் வந்து எதுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. கம்பல்சரியாக 14 வருஷத்துக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருவோம். பைபேக் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி 14 வருஷத்துக்கு கம்பல்சரி நம்ம அக்ரிமெண்ட். ஒரே நிமிஷம், ஆராம்சே. அதனால நீங்கள் வந்து எதுக்கும் வந்து பயப்பட வேண்டியதில்லை. கம்பல்சரி நாங்கள் வந்து எடுத்துக்குவோம், பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா 2010 ஆரம்பித்தோம். 2010 வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே 2005 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து கையில் பிரித்து வீடு வீடாக கொடுத்துட்டு இருந்தேன். என்ன எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் இந்த பக்கம் பல்லட சைடு எடுத்து அறிவியல் நகர்ன்னு இருக்குது, அங்கே எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன். தாராபுரத்தில் கொடுத்துருக்கேன். நாங்கள் ஒரு வண்டியை பிடிச்சி ஒரு ஆட்டோவை பிடிச்சி அப்போவே ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஒரு ஆட்டோ நிறைய ஏற்றிட்டு ஒரு அப்படியே ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3500 வீட்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டு இருந்தோம். திருப்பூர், தாராபுரம், கோபி, பொள்ளாச்சி, இங்கே சுற்றி இருக்கிற ஊருக்கு எல்லாத்துக்கும், ஈரோடு எல்லாத்துக்குமே நம்ம கையில் விரிக்கிறதுக்கு வந்து ஒரு 3500 வீட்டுக்கு மேலே நம்ம கொடுத்துருந்தோம். இப்போ இந்த மிஷின் வந்ததுலேருந்து கம்மி பண்ணிட்டோம். 2010 நம்ம வந்து இந்த மிஷினை வந்து நம்ம ஆரம்பித்தோம். அதாவது 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த தொழில் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வாங்குறதுக்கு யாருக்கும் அந்தளவுக்கு வந்து பணம் இல்லை அந்த காலகட்டத்தில். ரெண்டாவது வந்து அப்போ வந்து எங்கன்னா ரீச் பண்ண முடியல.
எதனால ரீச் பண்ண முடியலன்னா, இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த மிஷினை வந்து கொண்டு போய் சேர்த்திட்டோம் மக்கள் கிட்ட. அன்னைக்கெல்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள் இல்ல. சரிங்களா? இன்னைக்கே வந்து இது எந்த அளவுக்கு இன்னைக்கு ரீச் ஆனதுக்கு காரணம்னா, கொரோனாவுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எல்லாமே வந்து மொபைல பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். மொபைல்ல தேடல் அதிகமாயிருக்கு. சரிங்களா? நம்ம என்ன தொழில் பண்ணலாம்? நம்மளுடைய சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி? அப்படின்னு மொபைல்ல தேடல் இன்னைக்கு அதிகமாயிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுலயே வந்து நெறைய ஃபேக்காவா நெறைய பண்றாங்க. ஸோ இந்த கரெக்ட்டா பண்ற தொழில வந்து இந்த ஃபேக் பிசினஸ் பண்றதுனால, விளம்பரம் பண்றதுனால, இந்த தொழிலும் இப்படித்தான் இருக்குமா? அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து மக்கள் மத்தியில எழுந்துருது. அதையும் தாண்டி நம்ம முழுசா அதை மேல கொண்டு போறதுக்குள்ள, நம்ம படுற கஷ்டம் இருக்கே, படாத பாடுபட்டுட்டு இருக்கோம். நம்ம 2010ல ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மிஷினரீஸ்ல ஃபால்ட் வந்தது. நெறைய வந்து பண்ண முடியாம நெறைய இதாயிருச்சு. நெறைய விளம்பரத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தர் மூலியமா தான் வந்துட்டு இருந்தது. இந்த அளவுக்கு வந்து நம்ம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர முடியல. இதுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த கொரோனா டைம் அப்ப வீட்ல சும்மா இருக்கும்போது அந்த தேடல் பண்ணும்போது தான், ஓ! இதுல வந்து இப்படி பண்ணுனா நம்ம இது கிடைக்குமா? நம்ம வந்து இப்ப ஆன்லைன்ல இப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த தொழில் வந்து விரிவடைஞ்சிருக்கு. இது விரிவடைஞ்சது மட்டும் இல்லாம, இத யாருமே வந்து கரெக்ட்டா பண்றதில்ல. 100க்கு 90% வந்து இந்த பைபேக் பிசினஸ்னாலே ஃபேக் தான் அப்படிங்கிற மாரி மக்கள் மத்தியில வந்து விழுந்துருச்சு. அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான் நான் இத்தன வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இது காலாகாலமா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். திருப்பூர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பனியன் சிட்டி இது. சரிங்களா? அதாவது டாலர் சிட்டிம்பாங்க. இங்க பூராமே பனியன் துணி தான். இந்த வேஸ்ட்ட வந்து பனியன் துணியிலிருந்து கீழ விழுகுது பார்த்தீங்களா? அந்த பனியன் துணியிலிருந்து கீழ கட்டிங் வெட்டி விழுகிற வேஸ்ட்ட தான் நம்ம அதை பிரிச்சு எடுத்து பொடிசாவும் வரும், பெருசாவும் வரும், நீளமாவும் வரும், குட்டையாவும் வரும். நம்ம இந்த மிஷின்ல பிரிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம பிரிச்சு எடுத்து, அதை நம்ம மிஷின்ல வாங்குறவங்களுக்கு அந்த மெட்டீரியல் நம்ம குடுத்து, அந்த குடுத்து பிரிச்சு வாங்குற நூலத்தான் நம்ம வந்து வெளிய சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இந்த சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதான் சொல்றேன். 20 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் இதை பண்ணலாம். நாங்க பை பேக் எடுத்துக்குவோம். என்னடா இவன் பை பேக்ன்னு சொல்லி நீங்களும் விக்கலாம்ன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதான் வந்து அதிகம் லாபம் வேணும். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா வந்து, "அங்க போ. அங்க இருக்கும் போய் பண்ணு" அப்படின்னு எங்க அப்பா சொன்னாரு. அது அங்கேருந்து தான் சொன்னாரு. அது எங்கேன்னு கூட எனக்கு தெரியாது. நான் நாலா பக்கம் போவேன். அது எங்கேன்னு. அவர்ட்ட திருப்பி கேட்கலாம். "அங்க போன்னு சொன்னீங்களேப்பா, எங்கப்பா போறதுன்னு?" கேட்கலாம். ஆனா, எனக்கு என்னன்னா, அங்க போன்னு சொன்னா எனக்கு அங்க அவ்வளவுதான். எனக்கு ஜெயிக்கணும். அது எங்கேயா இருந்தாலும் பரவால்ல. அப்படின்னு தேடுனேன். தேடி, 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 தேடி அலைஞ்சு தான் வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் நான் கட்டி இருக்கிறேன். இவ்வளோ பெரிய பில்டிங் நான் 10 பேத்த வச்சு இன்னைக்கு நான் வேலை வாங்குறேன்னா, என்னுடைய தேடல் தான். என்னுடைய உழைப்பு தான். என்னுடைய கஷ்டம் தான். எல்லாருமே வந்து கஷ்டப்படாம எதுவுமே நம்ம கிடைக்காது. மலைய கட்டி, முடிய கட்டி மலைய இழுப்போம். வந்தா மலை, போனா முடிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. முடி போனா வளர்ந்துரும். அதே மாரி தான். முயற்சி. போனா என்ன போகும்? இன்னைக்கு ஒரு செல்போன் விக்குது ₹1,50,000. நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறது வெறும் 75,000 தான். ஒரு மிஷின் 72,000, ஒரு துணி ₹3,000 வாங்குறீங்க. சிம்பிளா ஆரம்பிக்கிறீங்க. ஓட்டுறீங்க. முடியுதான்னு பார்க்குறீங்க. நாளைக்கு உன்னால முடியலைனாலும் பாதி விலைக்கு வித்துட்டு போயிடலாம். சரிங்களா? நம்ம வந்து தொழில் பண்ணி பார்த்துட்டோம். நமக்கு வந்து இது செட் ஆயிருச்சு. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் நமக்குள்ள வந்துரும். அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. இது நார்மல். நம்ம ஒரு புதிய வரவுன்னு சொல்லியிருந்தோம். நான் அதையும் காமிச்சிடுறேன். அது இந்த மிஷின் தான். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா இந்த மிஷின் பார்த்துருப்பீங்க. முதல்ல இந்த மிஷின் பார்த்துருப்பீங்க. நம்ம இது எப்படி ஓட்டுறது, என்ன ஏதுன்னு இந்த மிஷின் பார்த்துருப்பீங்க. உங்ககிட்ட போட்டு காமிச்சிருக்கேன். எல்லாமே பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, புது வரவா வந்து நம்மகிட்ட இந்த மிஷின் வந்திருக்கு. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கையில லைட்டா பிரிச்சு எடுத்து இந்த மிஷின்ல விட்டோம்னா, இதுவே மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, இதுவே நூலா வந்துரும். இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ரா மெட்டீரியல் நாங்க ₹50 குடுக்குறோம். திருப்பி அன்னைத்த மார்க்கெட் ரேட் மாரி எடுத்துக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து ₹92 போயிட்டு இருக்கு. இதுல பிரிச்ச நூல். 2 விதமா இருக்கு. ஆட்டோமேட்டிக், இது செமி ஆட்டோமேட்டிக். ஆட்டோமேட்டிக் மிஷின்ல ₹80 எடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து 85ல இருந்து 95 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த மார்க்கெட்ல. அதிகபட்சமா ₹95 வரைக்கும் எடுக்கிறோம். ₹85 கீழே இறங்காது.
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மிஷினில் பிரிக்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு கம்மியாக போகாது. 85 ரூபாய்க்கு மேலே 95 ரூபா வரைக்கும் ரேட் போகும். இன்னைக்கு ரேட் வந்து 92 ரூபா. சரிங்களா? இன்னைக்கு ரேட் 92 ரூபாய்க்கு நாங்கள் நூல் எடுத்துட்டு இருக்கோம். இந்த மிஷினில் கொடுக்கும்போது இந்த மிஷின் வந்து விலை பார்த்தீங்கன்னா வெறும் 50,000 தான். அதை விட வந்து இது 22,000 ரூபாய் விலை கம்மி. இதில் வந்து ஸ்பீட் நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம ஸ்பீடு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸ்பீடு உள்ள மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய் இதில். மெட்டீரியல் எல்லாம் ஒரே காஸ்ட் தான். இதில் நீங்கள் வந்து துணி பிரிக்கும் போது உங்களுக்கு லாபம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 40 ரூபா லாபம் வரும். 40 டு 42 ரூபா 45 ரூபா வரைக்கும் லாபம் வரும். இந்த மிஷினில் நம்ம பிரிக்கிற நூல் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிலோ இல்லை 30 ரூபா லாபம் வரும். இந்த மிஷினுக்கும் இந்த மிஷினுக்கு எவ்வளோ வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் ஒரு நாளைக்கு 40 கிலோ ஓட்டலாம், இந்த மிஷின் ஒரு நாளைக்கு 30 கிலோ ஓட்டலாம். எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்தா இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு வேலை செஞ்சு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மிஷின் நம்ம காசை பார்க்கலாம். அதான் இந்த மிஷினோட பெனிஃபிட். எந்த தொழிலாக இருக்கட்டும் சரி, நம்ம இந்த தொழிலாக இருக்கட்டும், நம்ம இந்த தொழிலாக இருக்கட்டும், நம்ம இல்லை வேற ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை வேற ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, நம்மளுடைய உழைப்பு பார்த்து தான் வந்து சம்பளமும் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம சம்பாதிக்கவும் முடியும். ஒரு வியாபாரமாக இருந்தால் நம்ம உழைப்பு. சரிங்களா? நம்ம வீட்டு பக்கத்தில் பல வண்டிக்காரர் ஒருத்தர் இருந்தார். 2 பேர் இருந்தாங்க பல வண்டிக்காரர். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு தார் வாங்குவார். ஒரு தார் வந்து 500 ரூபா. 1000 ரூபா வாங்கிட்டு போய் 2 தார் வாழைப்பழம் விற்பார். அவருக்கு சொல்லுவார், எனக்கு ஒரு தாருக்கு வந்து 100 ரூபா தான் கிடைக்குது தம்பி, 2 தாருக்கு 200 ரூபா தான் கிடைக்குது, எனக்கு போதும் அப்படின்றாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், அவருக்கு அதே தான். ஒரு 5000 ரூபா கொண்டு போய் கொடுத்து ஒரு 10 தார் வாங்குவார். 10க்கு 1000 ரூபா சம்பாதிப்பார். இவர் 2 தார் வாழைப்பழத்தை விற்றுட்டு மத்தியானம் வந்துடுவார். அவர் அந்த 10 தார் வாழைப்பழத்தை விற்றுட்டு சாயந்தரம் இல்லை நைட்டு தான் வருவார். உழைப்பு 2 பேரும் ஒரே தொழில் தான், ஒரே வியாபாரம் தான், ஒரே வாழைப்பழம் தான். ஆனால் இவர் 1000 ரூபா சம்பாதிக்கிறார், இவர் 200 ரூபா சம்பாதிக்கிறார். இவ்வளோதான் வித்தியாசம். நம்ம வேலை செய்கிறது நம்மளுடைய உழைப்பு பொறுத்தா இருக்குது. நம்ம கடினமாக உழைச்சோம்னா எவ்வளோ நம்ம சம்பாதிக்கலாம், நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு தேவை உழைப்பு. முதலீடுங்கிறது நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. முதலீடு வந்து யாரும் முதலீடு பண்ணலாம். முதலீடு முக்கியம் கிடையாது. நம்ம உழைப்பணுமா, நம்ம கஷ்டப்படுவோமா, நம்ம கையில் தான் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே இருப்பாங்க. எல்லாத்துலேயும் இன்னைக்கு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் பணம் இல்லாமல் கிடையாது. 1 கிராம் தங்கம் இன்னைக்கு வந்து வந்துருச்சு. 1 பவுன் தங்கம் 1 லட்சம் வந்துருச்சு. இன்னைக்கு பணம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நகை கடையில் கூட்டம் இருந்து தான் இருக்கு. ஆனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணாலும் நம்ம உழைக்கணும். அதை தான் மெயின். கஷ்டப்படணும், வேலை செய்யணும். வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டதான் நம்ம 4 காசு சம்பாதிக்க முடியும். அதுக்கு உண்டான தொழில் அது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய தொழிலில் தான் நம்ம பண்ணுறோம், நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி சாதாரணமாக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலும் அந்த ராமினில் கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். அதில் நூலை வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். அதுவும் இருந்தால் தான் இந்த தொழிலில் ஜெயிக்க முடியும். 3மே ஒன்றா இருக்கணும். மிஷின் நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும், துணி கொடுக்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும், அந்த கொடுத்த துணியை நீங்கள் பிரித்து நூலாக கொடுக்கும் அதையும் நான் வாங்குறதுக்கு நான் ரெடியாக இருக்கணும். ஸோ ஒன்று மட்டும் சரியில்லை தான் பார்த்தா 3மே சரியாக நம்மக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்மக்கிட்ட துணி கொடுக்குறோம், நூல் எடுத்துக்கிறோம், மிஷின் கொடுக்குறோம். வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியா? அவ்வளோதான். வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாங்கிறது முக்கியம் இல்லை. அதை வாங்கி கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்யணும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் அருமையான தொழில் நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு கூப்பிடுங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். என் ஃபோன் எடுக்கலையா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோமா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன ரிப்ளை பார்த்து உங்களுக்கு நான் மறுபடியும் கால் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.